ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மு கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு 1 கிலோ அளவுக்கு மட்டன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை முதல்ல குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கை நிறையா சின்ன வெங்காயம், 2 கருவேப்பிலை போட்டு வேக வைக்கலாம். 4 விசில் விட்டு எடுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போடணும். 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விடணும். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி, 2 ஸ்பூனு மல்லிப்பொடி எல்லாம் போட்டு நல்லா கிளறி விடணும். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம். இதோடு சேர்த்து சக்தி மட்டன் குழம்பு பொடி ஒரு 50 கிராம் போடலாம். 1 கிலோ கறிக்கு 50 கிராம் போடணும். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது வேக வச்சுருக்கிற மட்டனை நம்ம அதில் குழம்புல ஆட் பண்ணணும். குழம்புல ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போடணும். கறியும் மசாலாவும் நல்லா கொதித்து வர்ற ஸ்டேஜில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் அரைச்சாச்சு. இதில் தேங்காய், கொஞ்சமாக கசகசா, 4-5 முந்திரி, 1 கை நிறைய சின்ன வெங்காயம், இந்த பேஸ்ட் அப்படி நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. குழம்பு நல்லா கொதித்து வரட்டு. நல்லா கொதி வந்த நேரம் பார்த்து லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் சீரகமும் மிளகும் கலந்து அரைச்சி வச்சுருக்க பொடியை போடணும். ஃபைனலாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்து போட்டு இறக்கிடலாம். சுவையான மட்டன் குழம்பு ரெடி. மட்டன் குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.